ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர அப்பனே முருகா போற்றி, அஞ்சனேயா போற்றி, பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 22 முதல் 28 வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்போ 25/6/2025 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் தன்னுடைய வீட்டுக்கு 12இல் இருக்கிறார். இது சரியா என்று சொன்னால் ஒரு பின்னடைவை காட்டுகிறது. ராசிநாதன் 12இல் இருக்கார்னு சொன்னால் ஏதோ வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் உங்களுடைய உறவினர்களோ இல்லை உங்கள் பிள்ளையோ பொண்ணோ வெளிநாட்டில் இருந்து அவங்கள பார்க்குறதுக்காக கூட நீங்கள் போகலாம். இல்லை ஆன்மீக பயணமாக கூட ஒரு சிலர் சென்று வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்தில் ராகு இருக்கார். தொழிலை விருத்தி செய்து கொள்வீர்கள். கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு பார்வையில் இருக்கிறதால தொழிலில் மேன்மை கண்டிப்பாக இருக்கிறது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். 10க்குடையவன் 11இல் இருப்பதால் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு யோகமான நேரம் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், 2லேயே குரு இருக்குது. தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டல்லவா. அதாவது 11க்குடையவன் 2இல் இருந்தால் அளப்பரிய ஒரு வருவாய் வரும் அப்படின்னு சொல்லணும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2இல் குருவோடு இணைந்திருக்கிறார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். இருந்தாலும் 4இல் கேது இருப்பது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி ராசியை சனி பார்க்குறதால டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருங்க. எதிரிகளால் தொல்லைகள் எதுவும் இருக்காது. கடன் சுமை படிப்படியாக குறையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொழில், உத்தியோகம் சிறந்து விளங்கி நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். மொத்தத்தில் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்தோஷமான வாரம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.